கொடுத்த பிறகுதான் அர்ஜுனை அழைத்து அர்ஜுனா இப்ப அடிடா கண்ணனை கொள்ளலாம் அப்படின்னாரு. அப்ப அது வரைக்கும் அவரை கொல்ல முடியலன்னா என்ன காரணம்? அவர் செய்யக்கூடிய தான தர்மங்கள். அதனாலதான் சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பார்கள். இந்த தர்மம் என்பது அவங்க தலையை மட்டும் காக்காது, அந்த குடும்பத்தை மட்டும் காக்காது, பரம்பரையவே காக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் நாம என்ன செய்யணும், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுமே தவிர உபத்திரியமா இருக்கக்கூடாது. ஏன்னா பிறக்கும் பொழுது வைக்கின்ற பெயர் கூட கடைசியில் பிணம் என்றுதான் மாறுகிறது. எப்படின்னா அழகான பேரெல்லாம் சொல்றோம், ஆனா இறந்த பிறகு இந்த உடலை விட்டு உயிர் விரிந்த பிறகு என்னன்னு சொல்றான், அவரை கூப்பிடுங்க பேர் சொல்லியா சொல்றோம், குணத்தை கூப்பிடுங்க பார்த்தேன்னு சொல்றோம். பிறக்கும் பொழுது வைக்கின்ற பெயர் கூட கடைசியில் பிணம் என்றுதான் மாறுகிறது. இந்த ரகசியத்தை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையே நாம அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஆசைப்படணும், அடுத்தவங்களை கெடுத்தவன் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஆமா, அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுவோம், உபத்திரியம் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். இருந்தாலும் இந்த உங்களுடைய உறவுக்காக அவரை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னுமா மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிளை தோரணங்கள் மாணிக்க தேரே மரகத கலசம் நின்னுவதென்ன என்ன மண்ணின் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடை வந்தது, ராணி உந்த மேனியனே ராஜவீன தோற்றம் தான், ராணி உந்த மேனியனே ராஜவீன தோற்றம் தானும் மாணிக்க தேரே மரகத கலசம் நின்னுவதென்ன என்ன மண்ணின் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடை வந்தது. இந்த நாடகம் பெரிய நாடகம். இது எல்லாமே எதற்காக தெரியுமா? இதெல்லாம் என்னுடைய கல்யாணத்திற்காக. அந்த நாடகம் எப்படி பார்த்தா 1 மணி வரைக்கும் நடக்கும். எல்லாம் எதற்காக எனக்கு கல்யாணம் அதற்காக மல்லிகை முல்லை பூப்பந்தல் மரகத மாணிக்க பொன்னுங்கள் மஞ்சள் வாழை மாமரங்கள் பச்சை மாவிளை தோரணங்கள் எல்லாம் எதற்காக எனக்கு கல்யாணம் அதற்காக
பெருசு இல்ல. பாராட்டுங்கிற கைதட்டு எங்களுக்கு பெரிய லாட்டரி சீட் அடிச்ச மாதிரி. சிவகங்கை நாடாளுமன்ற போயிருந்தேன். நான் வெளியில போய் ஒரு 4 பாட்டு பாடுவேன். அவர் இருந்த போதைக்கு விழுந்து படுத்துட்டாரு. ஆமா, 4 பாட்டோட விழுந்து படுத்துட்டாரு. காலையில நான் 6 மணிக்கு நம்ம வைரமணி ராஜபாட்டு அவர்கிட்ட அடையாளம் கேட்டு அவர் அடையாளம் பாடிக்கிட்டாரு. அப்ப எந்திரிச்சு உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு நீ விடாம கீழே இருந்து நீ பாத்துக்கிட்டே இருந்து என்ன கேட்டா தெரியுமா? இன்னும் போகலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 மணிக்கு நீ பாத்துட்டு படுத்தாரா இல்லையா? காலையில எந்திரிக்கும் பொழுது நான் தான் நிக்கிறேன். அப்ப 12 மணில இருந்து நானே நிக்கிறேன் முடிவு பண்ணிட்டேன். அவர் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தூங்குறதுதான் காரணம். தூங்காம விழித்திருந்து இப்படி நாடகத்தை ரசிக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பாடிக்கிட்டே இருக்கலாம், பேசிக்கிட்டே இருக்கலாம். 4000 5000 உள்ள கிடக்கு. அதையெல்லாம் வெளியில வரைக்கணும் அப்படின்னா சும்மா நீங்க எதுக்கு இப்படி உட்கார்ந்துருக்கீங்க, நான் ஏன் இப்படி வந்து நிக்கிறேன்? அவருக்காக ஒரே ஒரு பாடல், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அற்புதமான ஒளிபெருக்கு ரொம்ப சிறப்பா. ஏன்னா இந்த ஒளி பெருக்கி விளம்பரமே தேவை. அப்படிதான் இருக்கும். ஆமா, ஏன்னா நம்ம பாடுறத வந்து வெளியில அதை எடுத்து காமிச்சாதான் அது ஒளி பெருக்கி, இல்லைன்னா அது ஒளி சுருக்கியா போய் சுருக்கி சுசீலாவே வந்து பாட்டாங்க இருக்காங்க. அற்புதமான ஒளி பெருக்கி. ஆகவே ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு பாடு அவருக்காக. ஆடலுட பாடலை கேட்டு ரசிப்பது நேர்தான் சுகம் சுகம் சுகம். ஆசிதர பார்வையில் வரும் வரும் வரும். ஆடலுடன்